ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆளக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் தானியேலை போல காணப்படுவோம் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். தானியேல் உண்மை உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், தெய்வ பயம் உள்ளவன், நல்ல மனதிலே தீர்மானம் எடுத்தவன், தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி ஆகாரத்தில் கூட அவன் சரியாக காணப்படக்கூடியவன், நல்ல நண்பர்களோடு படக்கூடியவன், ஜெபிக்கக்கூடியவன், தேவனோடு உறவாடக்கூடியவன், தரிசனங்களை பெற்றவன். இப்படிப்பட்ட அனுபவத்தில் தானியேல் காணப்பட்டபடினால ஆளுகை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவன் கவலைப்படவில்லை. ஆனால் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இது போல நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தெய்வத்தோடு நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விஷயத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம யார் ஆளுகை செய்தாலும் அதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எல்லா அதிகாரமும் அவருடைய. அவர் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ அவங்க தான் ஆள முடியும். ஆகவே நாம் தானியேலை போல இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருக்க போல எங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கு. தானியேலை போல வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விரும்புகிற எதிர்பார்க்கும் நன்மைகளை தாங்க எல்லா காரியத்தை நன்மையாக செய்தாங்க. இயேசுவின் நாமத்தில்